உன் கால்ல சேர வேண்டிய இந்த கொலுசு இன்னமும் இந்த அலமாரியில தான் தூங்கிட்டு இருக்கு. இந்த கிஃப்ட கூட எப்ப வேணும்னாலும் உன்கிட்ட கொடுக்கலாம். ஆனா முன்ன மாதிரி நம்மளால இயல்பா பேசக்கூட முடியல மயில. அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாம பழைய மாதிரி இருந்திருந்தோம்னா நீ கேம்புக்கு போறதுக்கான பணத்தை கூட நானே ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருப்பேன். அதுவும் இப்ப முடியாம போயிடுச்சு. இந்த நிலைமை எப்ப மாறும் தான் நான் ஒவ்வொரு நாளும் தவிச்சுக்கிட்டு இருக்க மயில. புருஷன் பொண்டாட்டியா கூட நம்ம இருக்க வேண்டாம். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற காலமாவது நமக்கு திரும்பி வரணும். என் காதல் அந்த காலத்தை திரும்ப மீட்டு கொண்டு வரும் நான் நம்புறேன். அந்த நம்பிக்கை மட்டும்தான் மயில என் வாழ்க்கைய தாங்கி பிடிச்சுட்டு இருக்க. என்ன சார்? உன் பேர் என்னம்மா? மகா. எந்த ஏரியால இருக்க? இங்க பக்கத்துல தான் சார், நேதாஜி நகர். எங்க வேலை செய்யற? வேலை தேடிட்டு இருக்கேன் சார். உன் கூட வேற யாரெல்லாம் இருக்கா? எனக்கு யாரும் இல்ல சார், நான் தனியா தான் இருக்கேன். சரி, என் கூட வா. எங்க சார் கூப்பிடுறீங்க? ஸ்டேஷனுக்கு தான். எதுக்கு சார்? எதுக்கு? ஒரு சின்ன என்கொயரி தாமா. வந்தா 15 நிமிஷம் கிளம்பிடலாம், வா. இல்ல சார், முன்ன பின்ன நான் ஸ்டேஷன் பக்கம் போனதில்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன விட்டுருங்க. போலீஸ பார்த்து ஏமா பயப்படணும்? நீ ஏதாவது தப்பு பண்ணியா? இல்லையே. அப்புறம் ஏன் பயப்படுற? போலீஸ் கூப்பிட்டா பயப்படக்கூடாது, வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. என்கொயரி முடிஞ்சதும் நான் தான் சீக்கிரம் அனுப்பிடுவேன்னு சொல்றேன்ல. எதை பத்தி என்கொயரி பண்ண போறீங்க சார்? உங்க ஏரியாவுல சந்தேகப்படுற மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்குது. அதை விசாரிக்கணும். உனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டு நீ கிளம்பலாம். சார், நான் இப்பதான் சார் இங்க வந்திருக்கேன். எனக்கும் பெருசாலாம் எதுவும் தெரியாது. உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லு, போதும், வா. உள்ள வாமா. அட வாமா. பயமா இருக்கு சார், என்னை எப்படியே அனுப்பிச்சு விட்டுருங்க சார். என்னம்மா நீ திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? இல்ல சார், ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போனது அக்கம் பக்கத்துல தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாயிடும் சார். நீ ஒன்னும் தப்பு செஞ்சுட்டு வரலையே, ஒரு என்கொயரிக்காக தானே வந்திருக்க. எல்லார்கிட்டயும் போய் நான் எதுக்கு வந்தேன்னு விளக்கம் சொல்ல முடியாதுல்ல சார். ஸ்டேஷனுக்கு போனேன்னு தெரிஞ்சாலே எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பாப்பாங்கல்ல. நீ அனாவசியமா பயப்படுறமா. நீ ஜீப்ல ஏறினப்பவும் உன்னை யாரும் பார்க்கல, இங்கேயும் யாரும் பார்க்கல. நீயா சொன்னா தவிர நீ இங்க வந்து போனது யாருக்கும் தெரிய போறது இல்ல. சும்மா மனசை போட்டு குழப்பாம உள்ள வாமா. சார் இப்ப வந்துருவாரு, வெயிட் பண்ணுமா. எதுக்கு இந்த போலீஸ் நீங்க உட்கார வச்சிருக்காரு? ஏதோ என்கொயரின்னு சொல்றாரு, ஆனா அது பொய்யில நல்லாவே தெரியுது. என் வரலாறே எனக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல. தெரிஞ்சிருந்தா இவ்வளவு நிதானமா பேசிருக்க மாட்டாரு. பார்த்த உடனே சப்பன 4 அரை அரைஞ்சு என்னை இழுத்துட்டு வந்திருப்பாரு. அதே அவர் செயலங்கிறப்போ ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னே புரியலையே.
தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு தான் இந்த ஆள் என்ன தந்திரமா மடக்கி வச்சிருக்காரு போல. தூண்டில் போட்டு வலைய விரிச்சு நகையை அடிக்கிறதுலே இந்த விஜயா வித்தக்காரி. விவரம் புரியாம இந்த போலீஸ் என்கிட்டயே வேலையை காட்டுறாரு. நேரம் பார்த்து எஸ்கேப் ஆகி இவர் மூஞ்சில கரிய பூசணும். Friends, before concluding my class, one thing I must stress on. சும்மா பேப்பர் மேஞ்சுக்கிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்ட போதும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஒரு சம்பவம் ஏன் நடந்துச்சு, அத பத்தி மத்தவங்க ஒப்பீனியன் என்ன, நீங்க அதுல இருந்து எப்படி மாறுபடுறீங்கன்னு யோசிங்க. உங்க நாலேஜ் மட்டும் இல்ல, நீங்க பாக்குற பார்வையும் உங்களை மதிப்பிடுறதுலயும் ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். ஓ சாரி சாரி சாரி, உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல பீகார்ல ஒரு பெரிய ட்ரைனிங் கேம்ப் நடக்க போகுது. உங்களை மாதிரி IAS IPS ஆபீசர்ஸ் ஆகணுங்கிற கனவோட இருக்கிற எல்லாருக்குமே இந்த ட்ரைனிங் கேம்ப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சும்மா தியரிய மட்டும் படிக்காம நீங்க நுழைய போற ப்ரொஃபஷனை பத்தி பிராக்டிகலாவும் நீங்க எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இப்படி ஒரு ட்ரைனிங் கேம்பை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சோ அந்த கேம்ப் அட்டெண்ட் பண்ண எல்லாருமே ஒரே அட்டெம்ப்ட்ல சர்வீஸ் எக்ஸாம கிளியர் பண்ணிருக்காங்க. நீங்களும் அதை அச்சீவ் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்களும் அந்த கேம்ப்ல நிச்சயமா கலந்துக்கிட்டாகணும். இந்த வருஷம் தான் அதுக்கான பெர்மிஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க எல்லாரும் யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, இது ஃப்ரீ கேம்ப் தானே சார்? நோ நோ, ஃபுட், அக்கமடேஷன், ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ்னு இதுல எல்லாம் அவங்களுக்கும் கொஞ்சம் செலவு இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 50,000 rupees வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் ஆகும். 50,000 வர சம்பளத்துல மாச செலவை சமாளிக்கிறதே பெரிய பாடா இருக்கு. இவ்ளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நான் எங்க போறது? மயில், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சார், இந்த ட்ரைனிங் எல்லாருக்குமே கம்பல்சரியா சார்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா நீங்க யாருமே அதை மிஸ் பண்ண கூடாதுங்கிறது என்னோட விஷ். ஏன்னா அந்த கேம்போட வேல்யூ என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது சரி, நீங்க இப்படி கேக்குறீங்க? ஆமா, நீங்க கேம்புக்கு வரீங்கல்ல? சார், நான் போலீஸ் வேலையில தானே இருக்கேன் சார். எனக்கு இந்த ட்ரைனிங் எல்லாம் அவசியம் இல்லதானே சார்? நோ மைல், உங்க வேலை மூலமா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றீங்க, அது ஓகே தான். பட் அது வேற. ஆனா இந்த ட்ரைனிங் உங்க நாலேஜையும் அனுபவத்தையும் இன்னும் அப்கிரேட் பண்ணும். கூடிய சீக்கிரமே ஒரு துடிப்பான IAS ஆபீசராவும் IPS ஆபீசராவும் உங்களை பாப்பேன்னு நான் நம்புறேன். ஆல் தி பெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருமலை சாருக்கு திரும்பவும் பலமா கைத்தட்டலாமே. தேங்க்யூ சார். உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் நிச்சயமா இந்த யங் ஜெனரேஷனுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். சார், என்னோட ரிக்வெஸ்டை ஏத்துக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு தேங்க்யூ சோ மச். இட்ஸ் ஓகே. ப்ளீஸ் டேக் யூ சீட். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் இங்க வரப்போறதா சொல்லியிருந்தேன் இல்லையா? அவரு யாரு என்னன்னு யாராவது கெஸ் பண்ணீங்களா? தெரியல சார். சோ
கரண்ட் ஆபீசரை நீங்க யாரும் சரியா ஃபாலோ பண்ணலன்னு இதுல இருந்து தெரியுது. கொஞ்ச நாளைக்கு முன்னால விமன் டிராபிகிங்ல இன்வால்வ் ஆகியிருந்த ஒரு கிரிமினல் கும்பலை பிடிக்கிறதுக்காக ஒரு சீக்ரெட் ஆபரேஷன் நடந்துச்சு. இதுக்கு பின்னால ஒரு எக்ஸ் மினிஸ்டருடைய பையன் இருக்கான்னு தெரிஞ்சும் அவன் செல்வாக்க பத்தி யோசிக்காம, அவன் அதிகாரத்தை நினைச்செல்லாம் பயப்படாம, ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் தலைமையிலான ஒரு டீம் தான் தைரியமா இந்த ஆபரேஷனை செஞ்சு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கு. அப்பாவை பத்தி தான் சார் பேசிட்டு இருக்காரு. அப்படின்னா இந்த ஸ்பெஷல் கெஸ்டா வர போறது அப்பா தானா? போச்சு, இன்னைக்கு நான் அவர்கிட்ட வசமா மாட்டிக்க போறேன். அப்பா என்ன ஒண்ணு இல்லைன்னு பண்ண போறாரு. அவர் கோவத்தை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. சட்டத்துக்கு முன்னால நம்ம எல்லாருமே சமந்தான்னு அந்த இன்ஸ்பெக்டர் நிரூபிச்சிருக்காரு. தன்னோட வேலையில நேர்மையா இருக்கிறவங்க ஆள் பலம், பணபலம், அதிகார பலம்னு எதுக்காகவும் தலைவணங்க கூடாதுங்கிறத அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு புரிய வச்சிருக்காரு. வரப்போற பின் விளைவுகளை பத்திலாம் கவலைப்படாம துணிச்சலா தைரியமா செயல்பட்டு குற்றவாளியை கைது செஞ்சு நீதியை காப்பாத்தினார். அவர் வேற யாரும் இல்ல, குகை ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் குருமூர்த்தி சார் தான் அந்த ஹீரோ. சோ அவர்தான் இப்ப நம்ம முன்னால வரப்போறாரு. மேலதிகாரிகளை ஏமாத்துற ஒருத்தருக்கு இந்த மாதிரி கனவு காண்ற யோகிதை கூட இல்ல. வெறும் மணலை வச்சுக்கிட்டு அரண்மனையை கட்ட ஆசைப்பட்டா நடந்துருமா என்ன? மேலதிகாரிங்க கிட்ட விசுவாசம் இல்லாதவங்க ஐபிஎஸ் ஆகி ஹையர் போஸ்டுக்கு வந்து உட்காரணும்னு நினைக்கிறதும் பகல் கனவு மாதிரி நிறைவேறாது. அது எந்த காலத்திலயும் நடக்காது. இங்க இதையே நான் சொல்றேன் நீங்க எல்லாம் நினைக்கலாம். காரணம் இருக்கு. இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் நல்லபடியா எக்ஸாம் எழுதி எல்லாரும் செலக்ட் ஆகி கலெக்டர் ஆகவோ போலீஸ் ஆபீசர் ஆகவோ வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த வேலையில சக்சஸ் ஆகிறதுக்கு நாலேஜ், ட்ரைனிங், அனுபவம் மட்டும் போதாது. செய்யற வேலையிலையும் ஹையர் ஆபீசர்கிட்டையும் நீங்க உண்மையா இருந்தா மட்டும்தான் இந்த ப்ரொஃபஷனல் இல்ல எல்லா ப்ரொஃபஷனலையும் நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க கடைசி வரைக்கும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட நான் உங்க எல்லாரையும் வாழ்த்துறேன். நன்றி. ஒரு போலீஸ் ஆபீசரா நீங்க எவ்வளவு பிஸின்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். அதையும் மீறி நீங்க இவ்வளவு தூரம் வந்து எங்க ஸ்டூடெண்ட்ஸ் முன்னால உங்க எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். பூபதி, உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இங்க வந்ததுனால தான் நான் சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஃபியூச்சர்ல எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனிவே சந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. மேலே என் பேச்சு எப்படி இருந்தது? உனக்கு பிடிச்சிருந்ததா? ஒவ்வொரு வார்த்தையும் நெத்தி போட்டுல சுத்தி எல்லாம் அடிச்ச மாதிரி நங்கு நங்குன்னு இருந்ததா? சார் அது வந்து நான் ஒரு மடைய கண்டதையும் உங்ககிட்ட பேசிட்டாமா உங்க அம்மா கூட சொல்லணும்னு சொல்லி தானே லீவ் எடுத்தேன். அத பத்தி விசாரிக்காம நான் பாட்டுக்கு எதையோ பேசிட்டு இருக்கேன். அம்மா எப்படி இருக்காங்க? அவங்கள பாத்துக்காம நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சாரி சார், நான் சரி விடு விடு. இங்க நின்னு எதையும் பேச வேணாம். வண்டியில போய்கிட்டே பேசுவோம். வா வண்டி அடியா. மயிலு சார் வண்டியில ஏறுன.
சார் எங்க சார் ஸ்டேஷனுக்கா? இல்ல மயில் வீட்டுக்கு நேரா போயா. சார் அங்க எதுக்கு? அம்மா எப்படி இருக்கான்னு உங்ககிட்ட விசாரிக்கிறத விட நேர்ல பார்த்து அவங்களே விசாரிச்சுக்கிறேன், அதான் நல்லது. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் சார். உங்களுக்கு ஏன்? நீ எதுவும் பேசாத. இத்தனை நாள் அவங்க தப்பிச்சிட்டாங்க, இன்னைக்கு நேர்ல பார்த்து பேசி ஆகும். போயா. வெற்றி இருக்கிற இடம் தெரிஞ்சு நான் எப்படிங்க அமைதியா இருக்கிறது? இது பாருங்க, எனக்கு இப்பவே அவனை பார்க்கணும் போல இருக்க. என்ன அவன் கிட்ட கூட்டிட்டு போங்க, வாங்க கிளம்பலாம். கஸ்தூரி, அவன் கோவம் இன்னும் குறையிலையா? என் அம்மா அப்பா என்னை தேடி வந்தா எங்கேயாவது போயிடுவேன்னு அவன் கூட இருக்கிறவங்க கிட்ட அவன் கண்டிப்பா சொல்லியிருக்கானா. என்ன பார்த்தா அப்படி பேச மாட்டான். என்ன அவன் கிட்ட கூட்டிட்டு போங்க, நான் அவன் கிட்ட பேசுறேங்க. அவன் கையில கால விழுந்தாவது நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேங்க. நானும் இதையே தான் அவங்க கிட்ட சொன்னேன். சார் நீங்க அவசரப்படாதீங்க, அவர்கிட்ட நாங்க பேசி சமாதானப்படுத்துறோம், அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் வந்து அவரை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன உடனே அப்படியே விட்டுருவீங்களாங்க? அவன் நம்ம புள்ளங்க, நம்ம போய் அவன்கிட்ட பேசி பார்க்கலாங்க. நாம அவனை போய் பாக்குறதோ பேசுறதோ முக்கியம் இல்ல கஸ்தூரி. அவன் நிரந்தரமா நம்ம கிட்ட வந்து சேரணும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும். திரும்ப திரும்ப இதையே பேசி என்ன டென்ஷன் ஆகாத கஸ்தூரி. ஏற்கனவே நான் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன். டிபார்ட்மெண்ட்ல விஜயான்னு ஒரு பொண்ணை உடனே பிடிச்சாகணும்னு ஏகப்பட்ட பிரஷர் கொடுக்கறாங்க. நீ அதை புரிஞ்சிக்காம நான் அந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் ஆகுறேன். அதுக்கப்புறம் இத பத்தி பொறுமையா பேசுவோம். இல்லங்க, இல்ல உட்கார்ந்து சாப்பிடு. எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாங்க. எனக்கு இப்பவே அவனை பார்க்கணும் போல இருக்க. மேடம் என்ன வேணும்? ஒரு காஃபி ஒன்று. ஓகே மேடம். தேங்க்யூ. ஸ்டேஷன் முன்னாடி வந்து போராட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு இன்ஸ்பெக்டருக்கு அதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்லையா? நீ இந்த லட்சணத்துல வேலை பார்த்தீனா உன் ப்ரமோஷனை பத்தி என்னால வாயை திறக்க முடியாது. ப்ரமோஷன் வரலனாலும் பரவாயில்ல, நீ ஒழுங்கா வேலை செய்யலன்னு உன்னை வேற எங்கேயாவது தூக்கி அடிச்சிட்டா அதுவும் உனக்கு பெரிய அவமானமா போயிடும். அந்த மாதிரி டிஸ்கஷன் வர்றப்ப நான் உனக்காக பேசணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. சொல்லுங்க சார். இனிமேலையாவது உன் வேலையில கொஞ்சம் சின்சியரா இரு. கண்டிப்பா சார். பெண்டிங் கேசஸ் எல்லாம் வேகமா முடி. உடனே முடிச்சிடறேன் சார். 4 அக்யூஸ்டுங்களை புடிச்சு உள்ள தூக்கி போடு. சரிங்க சார். அப்பதான் உன் மேல இருக்கிற பிளாக் மார்க் மாறும். இல்லனா உன் வேலையை கூட உன்னால காப்பாத்திக்க முடியாதியா? புரியுது சார். நீங்க சொன்ன மாதிரியே எல்லா பெண்டிங் கேஸையும் சீக்கிரமா முடிச்சிடறேன் சார். சும்மா பேசிட்டு இருக்காதயா, செயல்ல காட்டு. சரிங்க சார். இல்லனா நஷ்டம் உனக்கு தான். எவன்டா கல்லு விட்டு எரிஞ்சது? எவன்டா அவ கல்ல வீசிட்டு ஒளிஞ்சிட்டு திரியுறது? தில்லு இருந்தா எங்க முன்னாடி வாங்கடா, வாங்க. இவ்வளவு பெருசு இருக்கா?
என்னது கூப்பிடாம எந்திருக்கலாமாட்டிருக்க? கூப்பிட்டோன்னு ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையில இருந்து காட்டை உருட்டிட்டே வர்றானுங்க. இவன் யாராது? டேய், நம்ம சின்னையாவை தூக்கி உள்ள வச்சது இந்த இன்ஸ்பெக்டர் தான். கொஞ்சம் பொறுத்துக்குமா, ஹாஸ்பிட்டல் போயிடலாம். ஆண்டவரே, இன்னும் அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க டாக்டர்கிட்ட கூட்டு போலாம். இருமா. காயப்பட்டு உசுரை காப்பாத்திருக்கோம். அவர் எங்க அங்கேயோ பாத்துட்டு இருக்காரு. தங்கம், இன்னைக்குதான் உன்னை ஓவியமா பாக்குற வாய்ப்பே கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் நேர்ல பாக்குற வாய்ப்பு. ஏன் ஆண்டவர் அங்கேயே நிக்கிறீங்க? சீக்கிரம் வாங்க. இந்த பொண்ணு உங்க ஸ்டாஃபா சார்? மஃப்டில இருக்காங்களா? ஐயோ, எங்களுக்கு இந்த புள்ளைக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நாங்க ஒரு இடத்துல இருந்தோம். அப்ப கூலிங் கிளாஸ் போட்டு பைக்ல ஒரு பையன் வந்து இந்த புள்ள மேல இடிச்சிட்டா. இன்ஸ்பெக்டர் பார்த்து பதறி போய் இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துட்டாரு. எல்லாம் ஒரு சமூக சேவை தான், தலையெழுத்து. நல்ல விஷயம் தான் சார். நான் மெடிசன்ஸ் எழுதி தரேன், நீங்க ஃபார்மசில வாங்கி கொடுங்க. சரி நர்ஸ், அதை கொடுங்க. டாக்டர், மண்டையில அடிபட்டது உண்மைதான் போல் இருக்கு. இந்த மருந்து கொஞ்சம் வாங்கி கொடுங்க. சரிங்க டாக்டர். ஆண்டவரே, கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இதுக்கெல்லாம் நீங்க போகணுமா? என் பொண்ணுக்காக நான் இதை கூட செய்யலன்னா எப்படி? வேணாம் பரமர, நானே போயிட்டு வரேன். ஏங்க, பார்மசியில் ரொம்ப கூட்டமா இருக்குங்க. நீங்க எவ்வளவு நேரம் அங்க போய் நிப்பீங்க? எங்கிட்ட கொடுங்க, எனக்கு என்ன இங்க வேலை இருக்கு. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க ஏங்க அனாவசியமா கஷ்டப்படணும்? இல்ல, பொண்ணுக்காக கஷ்டப்படாம வேற யாருக்காக கஷ்டப்பட போறோம்? எவ்வளவு போலீஸ்காரி தான் போல. அதான் நகை கடையில நான் என் கைவரிசையை காட்டினப்போ என்னை அப்படி துரத்திட்டு ஓடி வந்தான். நான் ஒரு திருடின்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஆனா ஏன் அதை பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறா? ஏன் என்னை மாட்டி விடாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நாம தான் உஷாரா இருந்துக்கணும். இவ மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும். குருமூர்த்தி, அறிவு இருக்காடா உனக்கு? இவ்வளவு நாளா நீ யார தேடிக்கிட்டு இருந்தியோ, யார பாக்கணும்னு தவிச்சுக்கிட்டு இருந்தியோ, அவ இப்போ உன் பக்கத்திலேயே இருக்கா. இப்ப வரைக்கும் நான் தான் உன் அப்பன்னு சொல்லாம நீ என்ன தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க? உண்மையை சொல்றதுக்கு கூட நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கேன். இல்ல, உண்மை தெரிஞ்சா என் பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு குழப்பமாவும் பயமாவும் இருக்கு. குழம்புறதுக்கு என்னடா இருக்கு? நீ செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு அவ அப்பான்னு கதறி வந்து உன் காலில் விழுந்து கெஞ்சுவாளா?
உன் மேல இருக்கிற கோபத்துக்கு அவர் ருத்ர தாண்டவம் ஆடுவார். அதை நினைச்சுதான் நானும் பயப்படுறேன். என் பொண்ணுக்கு என்ன பத்தி எல்லாமே தெரியும். அவ உங்க மேல கோபமா இருக்கான்னு சுசீலாவே என்கிட்ட சொல்லியிருக்கான். அந்த கோபத்தை என் பொண்ணு இங்க வச்சு காட்டிட்டா என்னால தாங்கவே முடியாது. உண்மைய நீ எப்ப சொன்னாலும் எங்க வச்சு சொன்னாலும் அவ கோவப்படத்தானே போறா. அதுக்கு பயந்துகிட்டு கடைசி வரைக்கும் நீ இப்படி இருந்துட போறியா? நீ பெத்த பொண்ண சொந்தம் கொண்டாடாம யாரோ மாதிரி தள்ளி நின்று பாத்துக்கிட்டு இருக்க. பொண்ணு பக்கத்துல இருந்து அப்பான்ற உரிமைய உறவை கொண்டாடாம இருக்கிறது நரகம் குருமூர்த்தி. அந்த வேதனைக்கு பதிலா அவங்கள தேடி கண்டுபிடிக்காம இருந்திருக்கலாம்ல. இல்ல கண்டிப்பா என் பொண்ணுகிட்ட நான் எல்லா உண்மையை சொல்லத்தான் போறேன். ஆனா இப்ப அது சரியான நேரமா படல. இந்த விஷயத்துல நான் அவசரப்பட்டேன்னா இத்தனை வருஷமா நான் ஏங்கிட்டு இருந்த எல்லாமே கெட்டு போயிடும்ல. இங்க இவ என்கிட்ட கத்தி கோவப்பட்டு காணாம போயிட்டா. உள்ளூர்ல இருக்கிறவங்க திரும்பவும் என் கண்ணுல சிக்கிட கூடாதுன்னு ரொம்ப தூரம் போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கப்புறம் சுசீலாவையும் மத்த பொண்ணுகளையும் என்னால பார்க்க. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, சின்ன கையதான் சரியாயிடும். ஓகே கூப்பிட்டீங்களா? ஆமா சார், இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இவங்க கிளம்பலாம். இவங்க மட்டும் 2 நாள் கழிச்சு இங்க வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கணும். அவங்க வருவாங்க. இந்த மகா ரெவியூக்கு வரணுமா டாக்டர்? அவசியம் இல்ல சார், மாத்திரை எடுத்துக்கிட்டா போதும். ஷி வில் பி ஆல் ரைட். ஓகே மா, இடையில ஏதாவது வழி வந்தா நேரம் இங்க வந்துரு. இங்க வந்து டாக்டரை பாத்துரு, என் பேரை சொல்லு போதும். அப்படியே நீ வரும்போது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. முதல்ல என் நம்பர் எடுத்துக்க. என் செல்லுல சார்ஜ் போயிடுச்சு சார். பரமரே, அந்த பொண்ணோட போனுக்கு சார்ஜ் போடணுங்களா? என் நம்பரை நோட் பண்ணி இந்த பொண்ணுகிட்ட கொடுங்க. இவ்வளவு நாளா போலீஸ்னாலே நான் தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கும் அன்பு பாசம்லாம் இருக்குன்னு இன்னைக்குதான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சார். நீ என் பொண்ணு மாதிரிமா. அப்பா செஞ்ச உதவிக்கு யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? ஆஹா, திரும்பவும் சென்டிமெண்ட் ஆரம்பிச்சிட்டாரே. இப்பவே நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். சரிங்க சார், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னன்னு தெரியல, உன்னை அனுப்பவே எனக்கு மனசு இல்ல. இப்போ வெளியே போய் ஒரு காஃபி சாப்பிட்டு அப்புறம் போறியா? சாரி சார், இன்னொரு நாள் பார்க்கலாம். இவ்வளவு நேரம் காணோம்னா வீட்டுல தேடுவாங்கல்ல. கரெக்ட், அதுவும் சரிதான். பரமரே, இவளை கூட்டிக்கிட்டு ஜாக்கிரதையா கொண்டு போய் உங்க வீட்டுல டிராப் பண்ணிட்டு வாங்க. அதெல்லாம் வேண்டாம் சார், நானே போய்க்கிறேன். பாவம் சார், எதுக்கு அனாவசியமா அலையணும்? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதே ஆட்டோல வந்துட்டு திரும்ப வந்துட போறாரு. ஏமா மகா, ஆட்டோ இங்கே நிறுத்தி சொல்லிட்டு இறங்குற? இல்ல சார், என் வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. நீங்க எங்க விட்டா போதும், நான் நடந்தே போயிடுவேன். ஏமா, கையில அடிபட்டு இருக்கு. இந்த சமயத்துல நடந்து போனா நல்லாவா இருக்கும்? நான் உங்க வீட்லயே கொண்டு போய் விடுறேம்மா. ஆண்டவருடைய உத்தரவே அதுதான். வேண்டாம் சார், வீட்டு முன்னாடி போலீஸோட வந்து இறங்குனா அக்கம் பக்கத்துல ஒரு மாதிரியா பாப்பாங்க. ஏமா, உனக்கு அடிபட்டதுனால நான் துணைக்கு வர்றேன். இதுல ஒண்ணும் தப்பு இல்லம்மா. யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. இல்ல சார், எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. நீங்க இவ்வளவு தூரம் செஞ்சதே போதும், நான் இப்படியே கிளம்பிடுறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார். சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னு சொல்லிடுங்க. சரிம்மா. ஆமா, உன் வீடு இந்த தெருவு தான் இருக்குது. ஆமா சார். சரி சரி சரி. ஆண்டவர் இந்த பொண்ணோட அட்ரஸ் டீடைலோட வர சொன்னாரு. ஆனா இந்த பொண்ணு இங்கே இறங்கி போகுது. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி.